சட்டம் என் கையில இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா, சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எப்பயும் ரெடி ஆயிட்டேன். சார் தான் படம் இன்னும் முடியல, கொஞ்சம் லேட்டா வாங்கினாங்க, அப்போ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். என்ன இது ஒரு சிறந்த படம், நல்ல படம், இல்லை நல்ல மெசேஜஸ் இருக்கு. நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. டைரக்டர் வாழ சொன்னார், வாழ்ந்தேன். நீங்க வந்து அதை பாலாவா பார்க்க கூடாது. அது டைரக்டரோட இமேஜினேஷன், டைரக்டரோட கற்பனை, டைரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும். நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டைரக்ஷனில் வந்து நடித்தது. ஏன்னா இன்னொரு 2-3 படம் பண்ணால் இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு. எந்த மாதிரி இடத்துலனா இட் வாஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம், இந்த டேட்குள்ளே படத்தை முடிக்கணும்ன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண் சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாங்லாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எஸ், நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளால் வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார்ச்சுனேட்லி டேக்லாம் எதுவும் போகலை. ஸோ ஒரே நைட்டில் முடிச்சுட்டோம் அந்த சாங்கை. மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார். அது வந்து இங்கே நான் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான். நீங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில், அதை தான் நாங்கள் வந்து செய்யணும். அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோட 2வது படம் இது லீடா. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப், ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சார், ஜேஎஸ்கே சார் இந்த மாதிரி படத்துல நடிக்கிறதுக்கு ஹீரோ சம்பளம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது நீங்க அவர் சொன்னதுதான், அது அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை பர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரே நிமிஷம். சாரி சார் கேட்டேன். சாரி, அவ்வளோ ஈஸியாலாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்டில் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்கும்போது அதை வந்து அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம். நார்மலாக ஒரு படம் கூட நடிச்சிடலாம், இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியாயமாக இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும். நான் நீங்க கேரக்டரா பாருங்க. அவங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் இந்த படத்துல முதல்ல கமிட் ஆனது வந்து சாக்ஷி தான். எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஒரு மேரீடு உமன், அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. அது எனக்கு சாக்ஷி டெய்லர் மேடா கிடைச்சாங்க. அவங்க கிட்ட நான் வந்து ஒரு சீனுமே என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறத டே 1 எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்ல போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல. நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம். இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க. அதனால அது வந்து இட் இஸ் அ டாஸ்க். ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம், டான்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றதுக்கு தான் இங்க ஆர்டிஸ்ட் இல்லை. அதை வந்து ஒரு நடிப்பா நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்துல பெண்ணோட பிரச்சனையை வந்து நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது, சட்டமே உங்க கையில இருக்கும்போது, நீங்க மாறுவேடத்துல வந்து அவனை கொலை பண்ணி அந்த மாதிரி ஒரு தீர்வு எப்படி அது சாத்தியமாகும்? ஒரு அங்க நீங்க போலீஸ் ஆஃபீஸரா பார்க்க கூடாது, அங்க ஒரு அப்பாவா தான் நீங்க பார்க்கணும். சட்டம் என் கையில இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா, சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு. சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாதுல்ல, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. ரெக்கார்டு இருக்கு, கரெக்ட். அதுல ஒரு விஷயம் இருக்கும், அந்த பொண்ணு, அதுதான் நான் சொல்றேன். இல்ல இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா இதை வந்து
மீடியால எதுவும் எழுத வேண்டாம். ஏன்னா படம் கொலை பண்ணது அவசியமே இல்ல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல. நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல. நான் சொல்ல வந்தது நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுதுங்களா? இந்த நேரத்துல இந்த படத்துக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இப்ப வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து ஆயிட்டாங்க. அதுல வந்து யார் அந்த சார்னு கேட்டுருக்காங்க. யார் அந்த சார் சொல்றதுக்காக இந்த ஒரு கதையா? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் எப்போதானங்க நடந்தது? இந்த படம் நாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். ரிலீஸ் பண்றதுக்காக கேக்குறேன். ரிலீஸ் வந்து படம் முடிஞ்ச உடனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை. ஸோ அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டியோட சுச்சுவேஷனுக்காண்டி அதை வியாபாரத்துக்காண்டி நம்ம கொண்டு வந்து பண்ணலை. இது வந்து செக் டாக்டர் பிரகாஷுடைய கதையை பேஸ் பண்ணி எடுத்துருக்கு. அந்த மாதிரி பிரகாஷ், காசி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது. அதுல இருந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், அவருடைய ட்ரூ ஸ்டோரியில உள்ளது இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். சார் இப்போ இவ்வளவு அவேர்னஸ் இருக்கு சார். பேட் டச் குட் டச் எல்லாமே இருக்கு. குட் டச்லாம் சொல்றாங்க சார். சின்ன வயசுலயே வந்து கத்து கொடுக்குறாங்க. இவ்வளவு படிச்ச லேடிஸ் படிச்சவங்களே போய் மாட்டிக்கிறாங்களே, அதை வச்சு ஏதாவது சொல்ல வரீங்களா சார்? ஆமா, இன்னைக்கு இவ்வளோ விழிப்புணர்வு இருந்தும் இன்னைக்கு டெய்லி நீங்க பாக்குறீங்க. நேற்று ஒரு ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகல. பெண் உரிமைன்னு நம்ம பேசுறோம், சம உரிமைன்னு பேசுறோம். சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா சம உரிமையோட அளவுகோல் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒன்று இருக்கு. நமக்கான வரமுறை, நமக்கான பவுண்டரி, நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு, இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது. தப்பான ஆள் கூட இருக்கும்போது ஏன் சார் அரசியல்வாதி சேர்க்கிறீங்க இதுல? எப்படி தப்பான ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எல்லா பில்டிங்லயும் அபியூஸ் பண்றாரு. அப்படி வந்து நீங்க வந்து கண்டிப்பா அரசியல்வாதியை சேர்க்கணும்னு சொல்லி கேட்ட மாதிரி. அதாவது நீங்க இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் போன வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன், அவர் பேரன், அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு. அதுல வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளவு பேர் பார்த்துருப்போம், எவ்வளவு பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்றான்னு கிடையாது. எல்லா சொசைட்டிலயும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அதான் சொல்றேன், எல்லா செக்மெண்ட்லயும் இங்க இருக்காங்க. இப்போ கூட நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் அன்றாட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணேன். அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு போறது, நாங்க ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அத்துமீறல் அதிகமா இருக்கு, என்ன பண்றது, நாங்க இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலையும் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம்னு. ஸோ அது இருக்கத்தானே செய்யுது. அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே. அதுதான் சொன்னேன், பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது எதிரில் உட்காந்து பாக்குறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போறது இல்ல, ஆண்களும் பார்க்க போறாங்க. அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். இல்ல சொல்லணும்னு கிடையாதுங்க, அது ஒரு அண்டர்ஸ்டுட் நம்ம. ஆனா வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும்ட்டு. அந்த கில்ட் தான் சக்சஸ் ரேட் இதுல. ஐயோ நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும். பெண்கள் இவ்வளவு பாதுகாப்பு சொல்றீங்க, 4 பெண்கள் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து ரஷ்மிகா வர்வேல் அவங்க ஒரு வாட்சி நாங்க கேட்கும்போது பர்சனலான விஷயம், என்னால வர முடியாது மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாருங்க? அவங்க பர்சனல் சொல்லும்போது நான் எப்படி பேசுறது? இல்ல என்னன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் வந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்லயே வரவே இல்லை. நம்ம இப்ப கூட இன்னைக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க ஷூட்ல இருக்காங்க பெங்களூர்ல, வரல. பாலா கூட ஒரு வாரம் முன்னாடி ஊர்ல இல்ல, இன்னைக்கு இருந்தாரு வாங்கன்னு. சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில வந்திருக்காங்க. இவங்க சாட்சியும் அதே மாதிரிதான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தரை போய் நம்ம அது ஒரு அநாகரிகமா இருக்கும் நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்றது. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்க 4 ஹீரோயின்ஸும். அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்துல தான் முதல்ல அவங்க சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த
விதமான ஒரு கசப்பும் கிடையாது. அதே மாதிரி டாக்டர்லாம் சண்டைக்கு வந்துருவாங்கன்னு தான், ஏன்னா அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல இருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் வச்சுக்கிறோம். நீங்க காவல்துறை எடுத்தா நம்ம 10 படத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்கள வில்லனா காட்டுறோம். அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வரப்போறாங்களா? வக்கீல காட்டுறோம், ஜட்ஜை காட்டுறோம், யாரை காட்டல, நம்ம பள்ளி தாளாளரை காட்டுறோம். அதனால அப்படி கிடையாது, இது ஒரு கேரக்டர் தான். அதனால அந்த மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒண்ணு காசி மாதிரி இருந்தா மாத்திரம் தான் கோவப்படணும். ஏன் கேக்குறேன்னா, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஃபார்மசிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டாங்க. அப்படியா? ஆமா, எழுதுவாங்க. அதாவது நீங்க காட்டு மசில் ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. நான் ஃபார்மசிஸ்ட். அதனாலதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். ஃபயர்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, தீக்குச்சி உரசாம ஃபயர் ஆகாது. அதான் உரசி இருக்கேங்க. உரசருக்கு ரெண்டும் தானே காரணம். யார் ரெண்டும் காரணம்? ஆணுங்க காரணம், பெண்ணுங்க. அதுதான் சொல்றாங்களே அவங்களே, நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறுதான் சொல்ல முடியாது. அது. காலை சேர்த்து வச்சுட்டு அவர் ஒண்ணும் நடக்காது. அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது. காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும். தன் முதல்ல வந்து ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு. அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது. எப்படி அது வந்து கோஆபரேட் செஞ்சான்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ண மாட்டோம். கோஆபரேட் பண்ணா மாத்திரம் தான் அவங்க பண்ண முடியும். நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம். சொல்லுங்க. எது கேட்கல. ரேப் கேसेस இருக்கு இல்லையா, இந்த ரேப் கேसेस எதுவுமே சக்சஸ் ஆகுறது இல்ல. ரேப் அண்ட் மர்டர் தான் சக்சஸ் ஆயிடுது. அதனால தான் இது வந்து ரேப் அதிகமாயிட்டு இருக்கு. நான் கரெக்ட். சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான், இல்லைன்னு நான் யாரும் சொல்லலையா. நீங்க பாருங்க, எந்த பெண்ணும் ரேப்னு போய் சொல்லிட்டு கோர்ட்ல நிக்க மாட்டாங்க. ஏன்னா ரேப் பண்றதை விட பலி அதிகமா இருக்கும் இந்த கோர்ட்டுக்கு போன. கரெக்ட் தான் போறது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதுல இருந்து வெளில வந்தா போதுன்ற ஒரு சிச்சுவேஷனு. அதை காசி எவ்வளவு டாமினேட் பண்றான், எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான், அதை வந்து அந்த அத்துமீறல் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத வெளிப்படுத்துறது தான். நடிகளே எடுத்துக்கலாம், இந்த டைரக்டர் டார்ச்சர் பண்ணாரு, இவரு கேரவங்களை டார்ச்சர் பண்ணான்னு சொல்றாங்களே தவிர அவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இது அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் சினிமாக்காரன், நான் கேரவன்ல யாரையாவது கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. நீங்க பயில்வான் அவர்களே பேர் நமக்கு தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும்? எப்படிங்க அது எதுக்கு? படிச்சிருக்கேன் அவ்வளவுதான். சட்ட ரீதியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தங்களுக்கு உருவாகணும். நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு மாசம் 2 மாசத்துல லாயர்ஸ் இருக்காங்க, வெளியில எடுத்துருவாங்க, சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதாலதான் தைரியமா துணிஞ்சு பண்றான். இப்போ இந்த ரயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான். அவன் திரும்ப அதை மீறி ஒரு கர்ப்பிணி பெண்ணு கிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும், அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான். அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்துல வந்து படங்கள் இருந்து முரண்பட்ட படம் எப்படி கல்யாண நபர் இன்னொருத்தரோட லவ் பண்றது, இதெல்லாம் இப்ப படங்கள் 4 படங்கள் வந்திருக்கு. அதுக்கு சமீபத்துல வந்து விருது கூட கொடுத்துருக்காங்க, ஓரணை சேர்க்கை. நீங்க அதெல்லாம் மாறுபட்டுல படம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போதைக்கு இப்போ வர்ற ட்ரெண்டுக்கு இது சக்சஸ் ஆகி இது வந்து ஏத்துப்பாங்கன்னு நம்புறோம். நல்ல படம் பண்ணிருக்கோம் நம்புறோம். நீங்க நம்புறீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா படம்? ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு யதார்த்த சினிமாவா பண்ணணும்னு ஆசை. சினிமா மேஜிக் பெருசா காட்ட வேண்டாம்ன்றது.